என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க. நாம் இந்த பதிவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் 12 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்பதையும் மேலும் பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன செய்தால் உங்களுக்கு ஏற்படும் பாதகத்திலிருந்து விடுபட முடியும், எந்த தெய்வத்தை வணங்கினால் மிகவும் உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதையுமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பயனுள்ள தகவலை தெரிஞ்சு அதனை நீங்கள் எப்படி முறையாக பயன்படுத்தி வழிபாடு செய்வதன் மூலம் என்ன நல்ல பலன்கள் பெற முடியும் என்பதையும் தெரிஞ்சு அதற்கேற்றாற்போல் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோங்க. இப்போ கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே அறிவுத்திறனை அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. அடுத்த 12 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்களா? நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு பெருமாள் தாங்க. நீங்கள் பெருமாளை மனமுருகி வேண்டி கோவிலுக்கே செல்ல முடியல அப்படின்னு சொன்னால் கூட தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளை மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்களது அனைத்து காரியமே வெற்றி பெறுங்க. மேலும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் எனில் வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ நாராயணா என்று 3 முறை கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க. மேலும் பெருமாளின் முழுமையான பூரணமான முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு தான் சொன்னோம் இல்லையா, அறிவுத்திறனை அள்ளி தரும் புதன அதிபதியாக கொண்டவங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. இதன் மூலம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கோபத்தை விளக்கிடணுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே கோபப்பட்டீங்களா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடுங்க. அதற்கு பதிலாக நீங்கள் உங்களது வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா தனவரவை தளர்த்தி உங்களுக்கு தனவளர்வை அதிகமாக கொடுக்கக்கூடிய சந்திரன் நகர்வு இருக்கிறதுனால உங்களுக்கு தனவரவு அதிகரித்து காணப்படுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது கோபத்தை குறைச்சிக்கணுங்க. வியாபாரத்தில் கவனம் செலுத்தினா நல்ல லாபம் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு எந்த ஒரு செலவையுமே செய்ய பழகிக்கோங்க. சந்திரனின் நகர்வு தனவரவை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் அதற்கேற்பாற்போல் அதிகரித்து தாங்க இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள் கூடிய விரைவில் உங்களை சேருங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களது அனைத்து முயற்சிகளுக்குமே வரும் முட்டுக்கட்டைகளை நீங்கள் தகர்த்து எறிந்துட்டு அந்த முயற்சிக்கு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணி வெற்றி பெறக்கூடியவங்க தாங்க நீங்கள். குரு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கும் பொழுது பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேர நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. சனி 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கான மருத்துவ செலவு கொஞ்சம் உங்களுக்கு வருங்க. சில குடும்பங்களில் பாகப்பிரிவினை கூட நடக்கலாங்க. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகளில் பட்டும் படாமலும் நகர்ந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தலையிட்டீங்களா அதனோட எல்லா தவறுமே உங்கள் மேலே வந்துடும். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைன்னே சொல்லலாங்க. அதனால் நீங்கள் ஒரு வேலையை எப்போவுமே சுறுசுறுப்பாக சிறந்த முறையில் செய்வீங்க. அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. ரொம்பவும் தடுமாறி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலைங்க. ஆனால் சந்திரன் நகர்வு உங்களுக்கு தனவரவை கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் தொழில் மீது முழு கவனமாக இருங்க. மேலும் கன்னி ராசியில் பணவரவு சற்று சுமாராக தாங்க இருக்கும். அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளில் கவனத்தை ஈடுபடுத்த முடியாமல் போக வேண்டிய சூழ்நிலை கூட இருக்குங்க. கடன்களின் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்பவும் கவனம் தேவைங்க. யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல இடத்துல வரன் சேருங்க. குடும்ப விஷயங்களில் 3வது நபர்களை மட்டும் உள்ள எந்த ஒரு விஷயத்திலும் சேர்த்திடாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை 3வது நபர்கிட்ட சொல்லவும் சொல்லாதீங்க. இது எல்லாமே உங்களது குடும்பத்தில் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை சற்று அதிகரித்து காணப்படுங்க. இதன் மூலம் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். மேலும் உடல் அசதியும் சோர்வும் உங்களுக்கு ஏற்படுங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் அதை நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்களது வேலையை யாரையும் நம்பி செய்ய சொல்லி ஒப்படைக்காதீங்க. அந்த வேலையில் ஏற்படும் தவறுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் மற்றவங்க வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது மிகவும் கவனமாக
செய்யணுங்க. சிறு தவறுகள் ஏற்படினும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் உங்களுக்கான வேலைகளை சிறந்த முறையில் செய்வதன் மூலம் நல்லதுங்க. வியாபாரத்தில் எல்லாமே சில பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கோபமும் படாதீங்க. அவங்கக்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கி கொள்வது உங்களது முயற்சி தாங்க. ஏன்னா வியாபாரத்தில் உங்களுக்கு பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரத்தில் எல்லாமே. தொடர்ந்து நாம் கன்னி ராசியில் இருக்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கன்னி ராசியில் வந்துட்டு சனி, குரு, சூரியன், புதன் இவங்க எல்லாமே ஒன்று சேர்வதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு வழங்குங்க. வார இறுதியில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பானதாகவும் அமைய பல வாய்ப்புகளுமே வந்து சேருங்க. நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது உடல்நிலை உயர்ந்து காணப்படுங்க. இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட உடல்நிலை சீராக இருக்குங்க. மேலும் கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே 6ஆம் இட சனியால் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்த அனைத்து உடல் உபாதைகளுமே கூடிய விரைவில் சரியாயிடுங்க. மேலும் உங்களது தொழிலில் இருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களது செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்பட போகுது. தொழிலில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளுமே விலகி உங்களுக்கு நன்மை பயக்கும் பல நல்ல தகவலையுமே கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேருங்க. சனி, குரு, சூரியன், புதன் ஒன்று சேர்ந்தாலே உங்களுக்கு உச்சம் தொடும் நாட்கள்னே சொல்லலாங்க. நினைத்ததை எல்லாமே நடத்தி முடிச்சுக்குவீங்க. அதன் மூலம் பல நல்ல செய்திகளுமே கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். மேலும் நீங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர வேண்டுமெனில் உங்கள் கோபத்தை மட்டுமே கட்டுக்குள் வைத்து கொண்டால் மிகவும் நல்ல பலன்கள் உங்களை வந்தடையும் நண்பர்களே. கன்னி ராசியில் உள்ள அஸ்ஸம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, பாக்கிய குருவின் பார்வைகளால் உங்களது நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீங்கள் தொழிலில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே சிறந்த அடியாக விளங்குங்க. இதன் மூலம் உங்களுக்கு தொழில் உயர்ந்து வருமானம் அதிகரித்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வாய்ப்புமே இருக்குங்க. மேலும் பிள்ளை வரத்திற்காக இயங்குபவர்களாக இருந்தால் தற்சமயம் உங்களது மனைவி கரு உண்டாவதற்குமே வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவி காணப்பட போகுது. குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகுங்க. மேலும் முயற்சிக்குரிய வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் பிறகு கன்னி ராசியில் உள்ள சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, சனி, குரு, சூரியன், புதனின் சஞ்சார நிலை இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களது எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும்னே சொல்லலாங்க. இதுவரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடுதுங்க. மேலும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்புமே உங்களை வந்தடையும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தரதாக அமையுங்க. கன்னிராசிக்கு வாரத்தில் முதல் பாகம் சற்று கடினமாக இருந்தால் கூட சனி, குரு, சூரியன், புதன் உங்களுக்கு நன்மை பயக்கும் கிரகங்களாக இருக்கிறதுனால வார இறுதியில் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாட்களாக தாங்க இருக்கும். மேலும் இது மட்டும் இல்லைங்க, கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வார பலன்கள் எல்லாமே சற்று சாதகம் பாதகம் என ஏற்றத்தாழ்வு உள்ளதாக தாங்க இருக்குது. மேலும் குடும்பத்தில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அனைத்துமே கிடைக்குங்க. உறவினர்கள் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. எதிரிகளின் தொல்லை சுவடு தெரியாமல் மறைஞ்சிடுங்க. புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க. பொன் பொருள் எல்லாமே வாங்கும் வாய்ப்பு இருக்குங்க. உடன் பிறந்தவங்களோட நீங்கள் அனுசரித்து போவது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களது திறமைகள் வெளிப்பட்டு அதன் மூலம் ஆதாயம் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுதுங்க. திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமே சிறப்பான முறையில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால அனைத்துமே வெற்றி தாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு உதவுவாங்க. அதன் பிறகு பெற்றோரின் உடல் நலன் சீராக அமையுங்க. இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது தானாகவே சரியாயிடுங்க. திட்டமிட்டு பயணங்கள் கொஞ்சம் தடைபடும் வாய்ப்பும் இருக்கிறதுனால யோசிச்சு திட்டமிடுங்க. வாகனங்கள் வாங்கும் முயற்சி உங்களுக்கு கூடிய விரைவில் கை கூடுங்க. எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகுங்க. வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவை எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலைப்பளு மட்டும் சற்று அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரம் ரீதியாக அதிக அலைச்சல் உண்டாகும் வாய்ப்புமே இருக்குங்க.
முன்பு கூறியது போலவே நீங்கள் பெருமாளை வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.